லக்ஷ்மீவல்லவாரம்பாம் விகனோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. வருகின்ற 2/5/25 வெள்ளிக்கிழமை அன்று ராமானுஜருடைய 1008வது ஜெயந்தி அவதார உற்சவம். 1008 ஆண்டுகளுக்கு முன்னாலே தர்மமிகு தமிழகத்திலே காஞ்சிபுரம் அருகிலே இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற திருத்தலத்திலே அவதாரம் பண்ணவர் ராமானுஜர். அவருக்கு பாஷ்யகாரர், எம்பெருமானார், எதிராஜன் என்று பல பெயர்கள். இதிலே எதிராஜன் அப்படின்னா எதினா சந்நியாசி, சந்நியாசிகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் எதிராஜன் அப்படிங்கிற இது அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் அதாவது நாம் அடிக்கடி சொல்லுவோம், கான்செப்ட் ஒரு இது, அதை எடுத்துட்டா அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்தார் போல அதை விளக்கி சொல்வதற்காக இறைவன் பூலோகத்துக்கு மானுடர்களை அனுப்புகிறார். அந்த வகையில் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்வம் விட்டுமயம் ஜெகது அப்படின்னு சொல்லிட்டு நாராயண உபனிஷத்து அப்படின்னு, இந்த நாராயண உபனிஷத்தில் என்ன சொல்கிறதுன்னா, காலச்ச நாராயணாக திசச்ச நாராயணாக அந்தர்பகிச்ச நாராயணாக இப்படின்னு எல்லாமே நாராயணன் தான் அப்படின்னு சொல்கிறது அந்த வேதம். அது சொல்கிறது இந்த வேதம் நாராயண உபநிஷத்தில் கால வேளையில் நாராதீயானோ ராத்திரிகித பாபம் நாச சொன்னால், ராத்திரியில் நாம் தூங்கும் பொழுது கொரட்டை விட்டு அடுத்தவாளுக்கு தொந்தரவு செஞ்சுருக்கோம், ஒரு கொசு கடிச்சிருக்கோம், அதை அடிச்சிருப்போம். இந்த மாதிரியான ராத்திரியில் செய்த பாவங்கள் எல்லாம் நசிந்து போகிறது. சாயம் மதியானோ ஆசயதி, சாயங்காலத்தில் நாராயணான்னு சொன்னால் அன்னி தேதியில் நாம் என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவங்களெல்லாம் நசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி மாத்தியானிகத்தில் நாராயணான்னு சொன்னால் நம்மளுடைய சகல பாவங்களும் தீங்குகிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. இதே தான் அடுத்து வந்த நரசிம்ம அவதாரத்தில் பிரகல்லாதன் நரசிம்மான்னு கூப்பிடல, நாராயணா நாராயணா நாராயணான்னு தான் சொன்னான். அப்போது ஹிரண்யகசிபு கேட்குறான், நாராயணன் எங்கே இருக்கிறான்? எங்கும் நீக்கமர இருக்கிறான், இந்த தூணில் இருப்பானா, தூணிலும் இருப்பன் துரும்பிலும் இருப்பன் அப்படின்னு இந்த நாராயணன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிறத அந்த வேதத்துடைய சாரத்தை அப்படியே நமக்கு கொடுத்தான். ராமானுஜர் கலியுகத்தில், கலியுகம் பிறந்து பல நூற்றாண்டுகள் திருமந்திரம் இதை சொல்கிறார். சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாராயணனை தவிர வேறு யாரையும் தொழமாட்டோம் அப்படிங்கிறது, மறந்தும் பிற தொழா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த ராமானுஜர் மேலக்கோட்டையில் திருநாராயணபுரம், அந்த திருநாராயணபுரத்தில் சில காலங்கள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிண்டு ஆசீர்வாதம் பண்ணிண்டு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு செல்லப்பிள்ளைன்னு பேர். அங்கிருந்து சில காலங்கள் கழித்து
அவர் மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள்லாம் கேட்கிறார்கள், இவ்வளவு காலம் எங்களோடு இருந்தீர்கள், அதனால் நீங்கள் எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படிங்கிற. உடனே அங்கே அந்த ராமானுஜரை போன்ற ஒரு திருமேனி பஞ்சலோகத்திலே செய்யப்படுகிறது. அந்த விக்கிரகத்தை அவர் ஆலிங்கனம் செய்து அவர்களிடத்தில் வணங்குகிறார். அதனால தான் தமருகந்த திருமேனி அப்படின்னு அந்த மேலக்கோட்டை நாராயணபுரம் திருமேனிக்கு பேர். அதை முடிச்சுட்டு ஸ்ரீபெரும்புதூர் வரார். ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை செய்கிறார், பல உற்சவாதிகளை செய்கிறார். இந்த மாதிரி பண்ணுற பொழுது அங்கேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் போக வேண்டிய நிர்பந்தம் ஆகையினாலே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புகிறார். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள்லாம் கேட்கிறார்கள். உடனே அங்கே இது போன்ற பஞ்சலோக சிலையை செய்து அதை ஆலிங்கனம் செய்து அங்கே இருக்கிறவருக்கு கொடுக்கிறார். அது தான் உகந்த திருமேனி, அவரே உகந்த திருமேனி அது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீரங்கத்திலே போய் 120 ஆண்டுகள் அவர் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார். அங்கே ஸ்ரீரங்கத்திலே தான் கடைசியாக வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார். அப்பொழுது இன்றமும் அவருடைய திருமேனி அங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த பூத உடலை விட்டு வைகுண்டம் ஏகுகின்ற பொழுது வைகானச பட்டாச்சாரியார்களை கொண்டு ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கின்ற என்னுடைய திருமேனியிலே ஆவாகனம் செய்யுங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்கள் பிராண பிரதிஷ்டை என்பதானது செய்வார்கள். அந்த பிராண பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது என்னுடைய பிராணன் இந்த ஸ்ரீபெரும்புதூர் விக்கிரகத்துக்குள்ளே எழுந்தருளிவிடும். நான் அங்கே பூத உடலோடு அங்கே காட்சி தருவேன் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கலியுகம் முடியும் தருவாய் வரையில் நான் ஸ்ரீபெரும்புதூரிலே இந்த விக்கிரக ரூபமாக எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்வேன் அப்படிங்கிறத, அதாவது தான் பிறந்த ஊரிலே அனுக்கிரகம் செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். சரி, அவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த நாராயண மந்திரம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குருவை நாடுகிறார். அந்த மாதிரி குருவை நாடினதான் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்னு பேர். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடத்துல ராமானுஜர் போய் கேட்குறார், இந்த மாதிரி இந்த உலகம் உய்ய என்ன வழி? ஏன்னா நம்மாழ்வார் சாதிக்கின்ற பொழுது வைகுண்டம் ஏவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதை அடியொற்றி எல்லாருக்கும் மோட்சத்தை வாங்கி தரணும், வைகுண்ட பிராப்தி வாங்கி தரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்திலே சொல்கிறார். அவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்ன சொல்கிறார், உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை, ரெண்டாவது இதை உபதேசம் பண்ணால் நீ நிறையா இது பண்ணணும் அப்படிங்கிறார். அதனால் இன்னி போய் நாளை வா அப்படிங்கிறார். இவர் 17 முறை அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடத்துக்கு போகிறார். போகும்பொழுதெல்லாம் அடியேன் ராமானுஜன் அடியேன்னு சொல்ல, ராமானுஜன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு 17 முறை சொல்கிறார். 18வது முறை தான் அடியேன் வந்திருக்கேங்கிறார். அப்போ தான் உன்னுடைய மனம் பக்குவம் அடைந்து விட்டது, உனக்கு இந்த உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அஷ்டாட்சர மந்திரம் அதை உபதேசம் பண்ணுறார். 8 எழுத்து மந்திரம். இதைத்தான் பரகாலன் என்று சொல்கின்ற கலியன் திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடத்திலே வாளினாலே பெற்றான், இவர் ஞானத்தினாலே பெற்றார். அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், சொல்லிவிட்டு இதை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அப்படி சொன்னால் உனக்கு நரகம் கிட்டும் அப்படிங்கிறார். அப்போது ராமானுஜர் சொல்கிறார், நான் ஒருவன் நரகம் போனால் பரவாயில்லை, ஆனால் எல்லோரும் வைகுண்டம் போக வேண்டும் என்று அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி பக்தர்களையெல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைத்து இந்த நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்கிறார்.
அப்போது அவர் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? என்னுடைய அடியவராக நீ வர வேண்டும் என்று சொன்னால் பஞ்சசம்ஸ்காரம் என்பதான 5 சம்ஸ்காரங்களை மேற்கொண்ட பிறகு என்னுடைய அடியாராக நீ வர வேண்டும் அப்படிங்கிறார். அதில் முதல் இது மறந்தும் பிற தொழா, மறந்து கூட பிற தெய்வங்களை சேவிக்கக்கூடாது, நாராயணன்தான் அப்படிங்கிற எண்ணம் உன் மனதிலே வர வேண்டும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக பெருமாளுடைய திருச்சின்னமான திருமண், சக்கரம், சங்கு இவற்றை பொறிகளாக இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் முத்திரஸ்தானம்னு சொல்லுவான். அந்த முத்திரஸ்தானம் செஞ்சவால தன்னுடைய அடியாராக ராமானுஜர் ஏற்படுத்தி கொள்கிறார். இவருடைய சிஷ்யர்களிலே 2 பேர் மகோன்னதமானவர்கள். ஒருத்தர் மணவாள மாமணிகள், இன்னொருத்தர் நிகமாந்த மகாதேசிகன். இந்த தேசிகன் வடகல சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர், மணவாள மாமுனிகள் தென்கலை சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் 2 பேரும் ராமானுஜருடைய பரம சிஷ்யர்கள். இது இல்லாது இவர் 27 சமஸ்தானங்களை உருவாக்கி அதன் மூலமாக சிஷ்யர்களை எல்லாம் ஏற்படுத்தி பூலோகத்திலே நாராயணனுடைய நாமத்தை பரிணமிக்கச் செய்வதற்காக அவதாரம் செய்தவர். இன்றளவும் அவருடைய ஆன்மா ஸ்ரீபெரும்புதூரிலே நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே வேலூர் கலாஸ் வளையல்காரத்தூரில் வீட்டிருக்கின்ற இந்த ராமானுஜருக்கு ஆவிர் பகிச்ச திருமேனி அப்படின்னு இது. அதாவது அங்கே தமருகந்த திருமேனி, தாமுகந்த திருமேனி, தானே ஆன திருமேனி. அதுபோல் இங்கே ஆவிர் பகிச்ச திருமேனி. ஏன் இது ஆவிர் பகிச்ச திருமேனி அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த சந்நிதியை முதல்ல முனைப்பு செய்கின்ற பொழுது அவருடைய சிஷ்யர் ஒருவர் ஒரு ராமானுஜரை வைத்து ஆராதனை. இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம கோவில் கும்பாபிஷேகம் ஆற சமயத்தில் கூட அந்த ராமானுஜர் தான் இருந்தார். சின்னதாக ஒரு ராமானுஜர் விக்கிரகம் எழுந்தருளி இருந்தது. அதுக்கு தினந்தோறும் ஆராதனைகள் எல்லாம் நடந்ததுனாலே அவர் பிறகு இது போன்ற பெரிய திருமேனியாக ஆகிவிட்டார். அதனால் ஏன்னா இப்போ அவர் நேரடியாக வர முடியாது. அந்த இதுவாகப்பட்டது இங்கே ஆவிர் பகித்து இங்கே பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். மகோன்னதமான இந்த ராமானுஜ விஜயம் நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே சொன்னது போல வைகானசால் எனக்கு ஆராதனம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். இன்றளவும் ஸ்ரீபெரும்புதூரிலே ஆதிகேசவ பெருமாளுக்கு வைகானசார் அவள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலேனாலும் ஆராதனம் பண்ணலாம். ஆனால் உடையவரை மட்டும் எம்பெருமானாரை எதிராஜனை அவர்கள் தொட முடியாது. இந்த சமாசனம் பண்ணினாதான் அவள் தான் தொடலாம் அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அடியார்கள் எப்பொழுதுமே ஒரு கொள்கை கோட்பாடு, அந்த கொள்கை கோட்பாடுங்கிறது அவரோடது பஞ்சசம்ஸ்காரம் இருக்க வேண்டும் என்று சொன்னதனாலே அவரை தொழுகின்றவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் எல்லா திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இல்லை. ஏன்னா அங்கே தன்னுடைய பிராணன் ஜீவித்து கொண்டிருக்கிறனால அங்கே இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுகிரகம். இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் ராமானுஜருடைய பெருமையை ஆச்சரியமாக அனுபவித்தோம். மங்களானி பவந்து.